the vibrant tone 3 times. Take a normal breath in, breathe out. Take a deep breath in and let go. For chanting Om, take a deep breath. Oh. Another deeper breath. Oh. Another deeper breath. Oh. Slowly and gradually open your eyes. So, நாம இதுவரைக்கும் பரபிரம்மம் என்றால் என்ன, ஜீவன் என்றால் என்ன, பரபிரம்மத்திற்கும் ஜீவனுக்கும் உள்ள என்ன சம்பந்தம், எப்படி ஜீவன் பரபிரம்மத்தின் ஒரு பகுதியாக இருந்தாலும் தனித்த நிலையை, இண்டிவிஜுவாலிட்டி, தனித்தன்மையை அடைகிறது. அப்படி தனித்தன்மை அடைவதால் அது மாசுபடுகிறது. எப்படி எல்லாம் மாசு வருது? ஈஷணைகள், அதே போல காம குரோதாதி குணங்கள், 10 குணங்கள் சொல்ற. இவை மட்டும் தான் உன்னை வேறுபடுத்தி இருக்கின்றன. அப்புறமா இந்த உடலுங்கிற கூட்டுல ஜீவன் இருக்கிறது, அடைப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த உடல் என்ற கருவி எப்பொழுது எப்படி இயங்குகிறது? 5 மூலகங்கள், பஞ்சபூதங்கள், 10 வாயுக்கள். இவைதான் இந்த உடலின் இயக்கத்திற்கு ஆதாரம், அடிப்படை. இந்த கருவியின் இயக்கம் மூலமாக எப்படி அந்த பரபிரம்மத்தின் ஒரு பகுதியாக இருந்த ஜீவன் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற அந்த கரணங்களில் ஏற்பட்ட பதிவுகளை, இருக்கக்கூடிய பதிவுகளை நிஷ்காமிய கர்மத்தின் மூலமாக நீக்கிக் கொண்டால் அது மேன்மை இருக்கிறது. இல்லையே மறுபடியும் இந்த பஞ்ச ஞானேந்திரியங்களாலும் கர்மேந்திரியங்களாலும் அந்த ஆசைகளை நிறைவேற்றி கொண்டு பல பல நிலைகளில் மேலும் மேலும் அனுபவங்களை பெறும் பொழுது அந்த மலங்களும் மாசுகளும் அதிகரிக்கின்றன. அதுவே மறு ஜென்மத்திற்கு வழி கோலுகிறது. அது விளக்கிக்க வந்தது. அப்புறமா எப்பேற்பட்ட அனுபவங்கள் வந்தாலும் முடிவில் அது நிராசையுடன் தான் முடிகிறது. திருப்தி என்ற நிலையை ஏற்படுவதில்லை. அந்த க்ஷணத்தில், அந்த கணத்தில் அந்த அனுபவம் ஏற்படும் பொழுது இருக்கக்கூடிய அந்த ஆனந்தம், சுகம் நிலையாக இருப்பதில்லை. மனம் மறுபடியும் மறுபடியும் அதை எதிர்பார்க்கிறது. அதனால் உனது தவிப்பு தான் அதிகமாகிறது. அதனால் நீ சுதந்திரமான நிலையை அடையவே முடியாத ஒரு நிலையில் இருக்கிறாய். அப்பொழுது அதற்கு என்ன வழி? பரபிரம்மம் என்பது உணர்வின் பார்ப்பட்டது. ஒளி உருவாய் உள்ளது என்று பகவான் ரமணர் கூறுவதை போல, ஒளி உருவாக இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மத்தின் கூறாக இருக்கக்கூடிய நான், எனது உள்ளுணர்வும் ஒளி உணர்வாகத்தான் இருக்க முடியும். அந்த உணர்வை நோக்கி நான் செல்ல செல்ல எனது புறக்கருவிகள் செயல்படுவதை குறைத்துக் கொள்ளும் பொழுது நான் அந்த பரபிரம்மத்தின் ஒரு பகுதி என்பதை உணர ஆரம்பிக்கின்றேன். அதுதான் என்னோட ஜர்னி. ஸோ இது வரைக்கும் நாம பார்த்தோம். ஸோ மேற்கொண்டு நாம இன்னிலிருந்து எப்படி அந்த பயணத்தை தொடர்ந்து நடத்துவது, நமது லட்சியமாகிய பரபிரம்மத்துடன் ஐக்கியப்படுதலை, ஒன்றுபடுதலை ஆரம்பிக்கிறது. இதை இன்னைக்கு ஆரம்பிக்கிறது. அவர் 17வது சாப்டர், அவருடைய ஜீவ பிரம்மைக்க வேதாந்த ரகசியத்துல 17வது அத்தியாயத்தில் இருக்கு. அவருடைய தலைப்பு மனோலயத்தால் எப்படி சகலமும் சித்தி அடைதல். சித்தி அடைதல் என்றால் நிறைவேற்றிக் கொள்ளுதல், அனுபவித்தல். அப்போ மனோலயம் என்பது என்ன சொல்ற? ஞான வழியை தெரிந்து கொண்ட பிறகு சத்குருவின் திருவடியை வணங்கி தியானம் செய்து வர வேண்டும். இது இவருடைய உபதேசம்.
ஞான வழி தெரிந்து கொண்ட பிறகு தெரிஞ்சிடுச்சு. எப்பேற்பட்ட சுகம் வந்தாலும் கடைசியில நிராசை தான் நிக்குது. டோட்டல் ஃபுல்ஃபில்மெண்ட், திருப்திங்கிறது கிடையாது, விடுதலை என்பது கிடையாது. அப்ப எத்தனை நாள் தவிப்பிலேயே இருப்ப? அப்ப என்ன பண்றது? ஞான வழி, பரபிரம்மத்துடன் எப்படி சேர்ந்து தெரிந்து கொண்ட பிறகு அதற்கு ஒரு வழிகாட்டி தேவை. இந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு பொறுத்து சேரணும்னா ஏற்கனவே அந்த ஊர் போய் சேர்ந்தவரை கேட்டோம்னா இந்த வழியில போனா ஈஸியா போலாம். இது சுத்து வழி, இது கரடு முரடான பாதை, இது சிறிது தூரமாக இருந்தாலும் இது நேர் வழியான பாதை, இல்லை இந்த வழியில் சென்றால் உனக்கு மிக 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 சுலபமாக உன்னுடைய லட்சியத்தை அடைய முடியும், அந்த ஊரை அடைய முடியும். ஆனால் அதற்கு நீ கடினமான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்ற பல வழிகளில் வழிகாட்டத்தான் நமக்கு சத்குருக்கள் ஏற்பட்டிருக்கிறார்கள். சத்குருக்கள் என்பவர்கள், அந்த சத்குருக்கள் தபோலோகத்தில் இதுதான் மனித பிறப்பினுடைய நிலை, இந்த மனித பிறவியின் லட்சியம் இதுதான், இந்த மனித பிறவியின் வழி அடைதலும் தான் லட்சியத்தை அடைதலும் இதன் மூலமாகத்தான் ஏற்படும் என்று அறுதியிட்டு உறுதியாக கூறக்கூடியவர்கள் தான் சத்குருக்கள். அவர்கள் நம்மை உய்விக்கும் பொருட்டு இந்த பூலோகத்திற்கு வந்து நமக்கு வழிகாட்டு. அதுதான் இவர் சொல்றது, சத்குருவின் திருவடியை வணங்கி தியானம் செய்து வர வேண்டும். இல்லையா? சொல்றது குருபினா கதி நகி. அதனால ஒரு வழிகாட்டு, அற்புதமான சனாதன தர்மம். எங்க போய் முட்டி மோதிக்கிட்டு எந்த வழி போறோம்? எப்போ ஒரு காட்டின் வழியே செல்லும் பொழுது ஓரச்சு நிறைய அடர்ந்த மரங்கள் இருக்கும், எந்த வழிய போய் எங்க வெளியே வர்றதுன்னு தெரியாது. அதான் காட்டுவாசிகளுக்கெல்லாம் இந்த தடம் அந்த தெரியும். இந்த வழியில போனா கிடு கிடு கிடுன்னு மலையில் ஏறுவாங்க இறங்குவாங்க, நல்ல உச்சிதான் தெரியுதே, இப்படி போலாங்கிறப்ப அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் வலது பக்கம் போறதா இடது பக்கம் போறதா அந்த கேள்வி வந்து குழப்பம் தான் இருந்துச்சு. அது காட்டுல மாட்டிக்கிட்டீங்கன்னா கஷ்டம், எந்த வழின்னு தெரியாது. அதனால ஏற்கனவே நமக்கு வழிகாட்டி நடத்தக்கூடிய சத்குருவின் முதல்ல அவங்க பாதைகளை, அவர்கள் காட்டிய வழியை கெட்டியா பிடிக்கணும் வித் நம்பிக்கை. அடுத்தது தியானம் செய்து வர வேண்டும். நமக்குள்ள அந்த கேள்வி இருக்கணும், சாதனா சத்சங் அண்ட் சேவா. நான் யார்? அப்படி என்றால் அது எப்படி அடைவது? நான் தான் பரபிரம்மத்தின் கூறு என்றால் எப்படி அடைவது என்ற வேட்கை, தாகம் இருந்துகிட்டே இருக்கணும். அதுக்கு இந்த உடல் என்ற கருவி நல்ல ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். மூன்றாவது, நமக்கு வழிகாட்டிய குருவின் வழிகாட்டுதலை நாம் நமது அனுபவமாக கொண்டு, இதுதான் அவர் சொல்றார். இதுக்கு அவர் வந்து கோவிலை வந்து ஒரு உதாரணமா சொல்றார். எப்படி நம்முடைய ஒவ்வொரு கோவில்களும் ஞானத்தின் பாதையில் நம்மை அழைத்து செல்கின்றன. ஒரு என்ன ரொம்ப அழகா சொல்லுவார், ஒரு கோயிலுக்குள்ள நுழைஞ்சிட்டாலேயே நீங்கள் யோகம் செஞ்சது ஆயிடுது. அப்பேற்பட்ட ஒரு குழந்தைக்கு அம்மா வேடிக்கை காட்டி உணவு ஊட்டுறது போல அம்மாவுடைய இயல்பு என்ன? குழந்தைக்கு வயிறு ரொம்பணும், குழந்தை ஆரோக்கியமா இருக்கு. அது எப்படியோ செய்யணுங்கிறது அம்மாவினுடைய ஒரு ஆர்வம். அதுக்கு என்ன பண்றா? தான் வந்து வேடிக்கை காட்டி குழந்தைக்கு இஷ்டமானதெல்லாம் செஞ்சுக்கிட்டு அந்த குழந்தையுடைய ஆரோக்கியம் தான் அன்னைக்கும். அது போல சத்குருக்கள், நம் மாந்தோர்கள், சான்றோர்கள், முன்னோர்கள் எப்படியெல்லாம் எளிதான முறையில் நமது சந்ததியினருக்கு இறை வழிபாட்டை சொல்லித் தர வேண்டும். அதுக்கு உடம்பும் நல்லா இருக்கணும், மனமும் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும். அதுக்கான வழிதான் நம்முடைய கோவில்களின் அமைப்பு நிலை, ஆகம விதிகளின் பால் அமைப்பு. முதல்ல கோவிலுக்குள்ள ராஜகோபுரத்துக்குள்ள நீங்க நுழைய காத்து புஷ்ன்னு அடிக்கும். அந்த குறுகிய பாதையில் வரப்போத மிக பிராகாரங்கள். நான் சொல்றது நல்ல பெரிய கோயில்கள், தஞ்சை பெரிய கோயில், ஸ்ரீரங்கம், திருவானைக்காவல், அது போன்ற பெரிய கோயில்கள் பாத்தீங்கன்னா, திருவண்ணாமலை முக்கியமா ராஜகோபுரம் உயர்ந்தோங்கி இருக்கும். அந்த ராஜகோபுரத்தை வழியில நின்னீங்கன்னா உங்களை அடிச்சுக்கிட்டு போற மாதிரி காத்தடிக்கும். நீங்க அதை பக்கத்துல பிடிச்சுக்கிட்டு தான் போகணும், அவ்வளவு காத்தடிக்கும். அந்த காற்று உங்கள் மீது வீசும் பொழுது உங்களுடைய 6 ஆதார சக்கரங்களும் தூய்மை பெறுகின்றன. மூலாதார, சுவாதிஷ்டான, மணிப்புரக, அனகதா, விஷுத்தா, ஆக்ஞா, அது அப்படியே கிளீன் ஆயிடுது. எப்படி இந்த வாட்டர் வாஷ் பண்ணுவாங்க காருக்கு, டூ வீலருக்கெல்லாம்,
புதுசு முதல்ல காத்து அடிப்பாங்க, காத்து அடிச்சு தூசுறாங்க, அப்புறம் வாட்டர் வாஷ் பண்ணுவாங்க. அது போல அந்த வாட்டர் வாஷ் அங்கே நடந்துடும். அந்த சில்லுன்னு காத்துல மனசு எதையோ நினைக்காம அப்படியே ஒருமுகப்படுது. என்ன அழகான பாருங்க. அந்த ராஜகோபுரத்துக்குள்ளர உள்ள நுழைஞ்சு பாத்தீங்கன்னா வெட்ட வெளியாக அந்த பிராகாரங்கள் விரிந்து இருக்கும். அந்த வானவெளி கண்ணுல படுறச்சே மனம் தானாக விசாலமாகும். அந்த மனம் விசாலாகும் பொழுது அந்த நம்முடைய உள்ளுணர்வு அப்படியே பறந்து விரியும் பொழுது நம் மனம் அங்கே அமைதி பெறுகிறது, செயலற்று விடுகிறது, வேறு எண்ணங்கள் தோன்றாமல் நின்று. அதுக்கு அடுத்ததாம வந்து மூலாதார கணபதி. கணபதியை போயிட்டு நல்ல குட்டு போட்டுக்கிறச்சியே நம்முடைய உடல் ஆரோக்கியம் பெறுகிறது. அதுக்கப்புறமா நீங்க அந்த அதுக்கு முன்னாடியே அந்த கொடிமரம், துவஜஸ்தம்பம், அங்கே அஷ்டாங்க நமஸ்காரம் நீங்க பண்றச்சியே எத்தனையோ மகான்கள் நடந்து சென்ற அந்த பாதையில் அவர்களுடைய ஆனந்த அதிர்வலைகள் இருந்து கொண்டே இருக்கும். அதுதான் முக்கியம். அதுதான் அந்த கிரானைட்டுங்கிறது. அந்த கல்லில் தான் பரவி இருக்கணும். கோவில்கள்லாம் நடைபாதை பிராகாரங்கள்லாம் கல்லில் இருக்கணும். அந்த கல்லுக்குத்தான் வந்து வெப்பத்தை உட்கிரகித்து வெப்பத்தை வெளிவிடக்கூடிய சக்தி உண்டு. அது கிராமத்தை சொல்லுவாங்க, காலையில கல்லு மாலையில புல்லும்பாங்க. மாலையில புல்லு இல்ல, மாலையில புல்லு. புரியுதா? காலையில கல்லு வந்து ஜில்லுன்னு இருக்கும், உள்ளங்கால்கள்லாம் சில்லுன்னு இருக்கும். கோவில்களுக்கு காலையில் செல்ல, மாலையில் நல்ல புல்வெளியில நடக்கணும். அந்த சில் என்ற உணர்வு உங்கள் உள்ளங்கால்களில் படும் பொழுதே உங்கள் சகசரகாரமானது ஒரு ஒரு கிளர்ச்சி நிலையை அடைகிறது. அது போல துவஜஸ்தம்பத்தாண்ட நீங்க அஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணிட்டு மூலாதார கணபதியை பார்த்துட்டு அப்புறம் நந்தி தேவரை வணங்கிட்டு நீங்க உள்ளர போறப்ப இங்க என்ன சொல்ற, நந்தி தேவரை குறுக்கால போகக்கூடாது. ஏனென்றால் அக்கா இவர் கடப்பா சுவாமிகள் சொல்வது போல நந்தி தேவர் தன் மூச்சு காற்றினால் சிவபெருமானுக்கு விசிறி கொண்டிருக்கிறார் சொல்ற. இது அவருடைய அனுபவம். அதனால நீங்கள் வலதுபுறமாகவோ இடதுபுறமாகவோ தான் நந்தி தேவர் போனமையுடைய குறுக்காலம் போகக்கூடாது இவர் சொல்றது. ஏனென்றால் சிவபெருமான் அக்னியின் வடிவானவர், யோக புருஷர், ஆதி யோகி. அவர்கிட்ட உஷ்ணம் அப்படியே அக்னி ஜுவாலை இருக்கு. அந்த அக்னியினுடைய தணலை குறைக்கிறதுக்கு தான் சிவபெருமான் மேல ஒரு ஆகாய கங்கை போல ஒரு பாத்திரத்திலிருந்து மெல்ல மெல்ல சொட்டு 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 இந்த லிங்கத்தின் மேல அந்த ஒரு சின்ன குளிர்ந்த நீர் விழுந்து கொண்டே இருக்கு. அந்த நந்தி தேவரும் தம் மூச்சு கட்டினார் விசிறும் பொழுது அந்த சிவலிங்கமானது உஷ்ணம் தணிந்து அருள் பாலிக்க வல்லதாக மாறிவிடுகிறதுங்கிறது இவர் சொல்றது. அது உண்மைதான். அது போல அது முக்கியமா நீங்க திருவண்ணாமலையில் பார்க்கிறச்ச கர்ப்பகிரகத்துக்கு உள்ள போக 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 உங்க டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். இது யூடியூப்லயே போட்டிருக்காங்க. எஸ்பெஷலி பிரவீன் மோகன் எஸ் ப்ரூவ்ட் இட். வெளியே இருக்கிறப்ப டெம்பரேச்சர் வேற, கர்ப்பகிரகத்துக்குள்ள போறச்ச 2-3 டிகிரி அதிகமா இருக்கு, ஹீட் அதிகமா இருக்கு. அதனால தான் அது அக்னி ஸ்தலம்னு சொல்றது. அப்படின்லாம் ஆண்டவர்கள் வடிவமைச்சு மறுபடியும் அம்மா கிட்ட போறச்ச அம்மாவின் மடியில் இருக்கும் பொழுது அம்மாவிடம் இருக்கக்கூடிய அமைதி ஏற்படுகிறது. பிறகு நவகிரகத்தை சுற்றி வர்றப்ப your bio energy gets centralized or aligned with the geo energy. அதுக்கப்புறம் நீங்க ஸ்தல விருட்சத்துக்கு வர்றீங்க. ஸ்தல விருட்சத்தோட அதே தான், வானோக்கி வளர்ந்து அடியோடி வேரோடிய அந்த மரத்தை சுத்தி வரும் பொழுது once again the geomagnetism is aligned with their biomagnetism. So you get purified. அங்க ஒரு நிம்மதியா உட்கார்ந்து ஒரு 2 நிமிஷம் இருக்கணும். இதுதான் கோயிலுக்கு போய் சென்று வழிபட வேண்டிய முறை. அந்த முறை ஒரு முறை நீங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாலேயே உங்களுக்கு தெரியாம நீங்க தூய்மை பெறுவீர்கள். அதனால தான் கடப்பா சுவாமிகள் நீ கோயிலுக்கு செல்ல வேண்டியது மிக 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 அவசியம் சொல்றாரு. இது வந்து அவர் முக்கியமா கோவில்களுக்கு எல்லாரும் போகணும். நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அங்க போனீங்கன்னா அங்க உங்களுக்கு வந்து நேர்மறை அதிர்வுகள் தான் அதிகமா இருக்கும். பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ். கோயிலுக்கு வர்றவங்க நான் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், என் பொண்டாட்டி நல்லா இருக்கணும், புள்ள நல்லா இருக்கணும்ட்டு நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணுங்கிறது தான் அந்த அதிர்வலைகளே இருக்கும். அங்க நாமும் போகும்பொழுது நமக்குள்ளும் அந்த நேர்மறை அதிர்வுகள் தான் நமக்கு. அதனால்தான் கோவிலுக்கு செல்ல வேண்டியது. அடுத்து என்ன வர்றார், இவர் வந்து திருமந்திரத்தை தான் சொல்றார்.
அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகில, அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அந்த திருமலருடைய திருமந்திரத்தை கோட் பண்ணிட்டு என்ன சொல்ற, நீ நம்புறியோ இல்லையோ, தினம் கோயிலுக்கு போயிட்டு வா, உனக்கும் தெரியாம மற்றவர்கள் மீதும் ஜீவராசிகள் மீதும் இறைவன் படைப்பின் மீதும் உனக்கும் தெரியாமல் ஒரு அன்பு என்ற உணர்வு தானாக மகிழ்க்குங்கிற. இது எனக்கு ஒரு உண்மையாலுமே புதுசா இருக்கு. ஏன்னா சின்ன பிரதம கோயில் போய் போய் பழகிட்டோம், அந்த ஜீவ கருணையும் கருணை எல்லாம் முக்கியம் சொல்லிட்டோம். ஆனா இவர் சொல்றது எப்படின்னா, ஒரு மருந்து மாதிரி சொல்றார், ஒரு ஆயுர்வேத மூலிகை சாப்பிடுற மாதிரி சொல்றார். ஒரு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, கோயில் போயிட்டே வா, உனக்கும் தெரியாம உனக்குள் அன்பு மகிழ்க்கும், மற்ற உயிர்களின் மீது கருணை வரும். எப்போ ஈஸ்வர பக்தியோட போனோம், மூலஸ்தானத்துக்கு போறச்சு அந்த சிவபெருமான லிங்கத்தின் மேல் கவனம் இருக்க வேண்டும். தந்தையே, உங்கள் பாதங்களில் எனக்கு நம்பிக்கை தாருங்கள், உங்கள் பாதங்களில் எனக்கு பக்தியை தாருங்கள் என்ற பக்தி நிலை உனக்குள் வளர வளர உனக்கும் தெரியாமல் நீ அன்பின் ஸ்வரூபமாய் மாறிவிடுவாய். அப்படிங்கிறது கடப்பா சுவாமிகளுடைய ஒரு உறுதியான நிலை. அவர் சொல்றாரு, உனக்கும் தெரியாம அந்த பக்தி, அந்த கடவுள்கிட்ட கை கொடுத்து வணங்கி, சுவாமி நான் நல்லா இருக்கணும், எல்லாமே நல்லபடியா நடக்கணும், சர்வேஜனோ சுகினோ பவந்து, நம்பிக்கை இருக்கோ இல்லையோ சொல்லிட்டு வா. அந்த கோயிலுக்கு போயிட்டு வரவ தானாக உனக்குள் அன்பு மகிழ்க்கும். ஏனென்றால் அந்த ஈஸ்வர ஸ்வரூபம் உனக்குள்ளேயே இருக்கு, வெளியே எங்கேயும் செல்ல வேண்டியது. நீங்க சுவாமிக்கு போயிட்டு வைர கிரீடம் சாத்துறதோ இல்லாட்டி பெரிய அபிஷேகம் பண்றதோ முடிஞ்ச செய்யுங்க, தப்பு இல்லை. ஆனால் அங்க மூல கர்ப்ப கிரகத்துக்கு போறச்சு உங்கள் மனம் குவிந்து ஏதோ ஒரு சக்தி இங்க இருக்குதுன்னுட்டு அந்த நம்பிக்கையுடன் நீ செயல்படும் பொழுது பக்தி, இது எல்லா மதங்களும் இருக்கு. ஜென் டிவோஷன் அண்ட் கம்பேஷன். டிவோஷன், அந்த பக்தி வர 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 உனக்கும் தெரியாம ஒரு கம்பேஷன், மற்ற அனைத்து ஜீவராசிகளிடம் உனக்கும் தெரியாமல் ஒரு அன்பு ஆனது தானாக மலரும் அப்படிங்கிற. இது 17வது சாப்டர். கடைசியில் என்ன முடிக்கிறார்? ஆகவே நாம் ஒவ்வொருவரும் ஜனன மரண துக்கத்திலிருந்து விடுபட்டு நற்கதி அடைய வேண்டுமாயின் நாம் பரிசுத்த மனமுடையவர்களாய் இருந்து சகல ஜீவ கோடிகளையும் சமரசமாய் நினைத்து உள் அன்புடன் கடவுளை தியானிக்க வேண்டும். அப்போது கடவுளின் திருவருள் சித்திக்கும். சஞ்சித கர்மம், பிராரத்த கர்மம் அவையும் மெல்ல மெல்ல குறைந்து கொண்டே. அதனால நம்ம ஞான வழி அடைகிறதுக்கு முதல் படி கோவில்களுக்கு செல்ல வேண்டியது அவசியம். அடுத்தது நம்ம வீட்லயும் ஒரு சின்ன பூஜை ரூம் இருக்கணும். தினம் அந்த விளக்கேற்றி வச்சுட்டு அந்த நம்பிக்கையோட இறைவா எல்லாம் நல்லபடியாக பண்ண அந்த வழிபாடு என்பது மிக 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 அவசியம். அதுதானே நமக்கு இவர் சொல்றார், பகவான் ரமணர், 800 யாவும் இறையுருவாமென எண்ணி வழிபடல் உந்தி பெற ஈசன் நல் பூஜை உந்தி பெற. திடமிது ஜபமும் தியானமும் உள வாக்கு ஒன்றில் ஒன்று உயர்வாகும் உந்தி பெற. இது சொல்றது எல்லாருமே பகவான் ரமணர் வழிபாடு முக்கியம். அதற்கு மேல இறைவனுடைய படைப்புகள் அனைத்துமே இறைவன் இருக்கின்ற நம்பிக்கை கொண்டு அவர்களை அணைத்து செல்லுதலும் வழிபாடு தான் சொல்றேன். இப்ப 18வது சாப்டர் போற நெக்ஸ்ட் ஸ்டெப் ரொம்ப அழகா எடுத்துட்டு போற. அவர் என்ன சொல்றார்? புண்ணியம் செய்தவனும் சரி, பாபம் செய்தவனும் சரி, அவருடைய 3 ஜென்மங்கள் அவனுக்குள் உள்ளுணர்வாக துடித்துக் கொண்டிருக்கிறதுங்கிறார். அது எப்படின்னு எனக்கு தெரியல, அவர் தன்னுடைய அனுபவத்தை சொல்றார். நம்ம கண்ணு மூடிட்டு தியானத்துல இருந்தோம்னா அது முன்னாடி 2 ஜென்மம் நம்ம கண்ணுக்கு தெரியுமா, நீ எப்படி வந்தான்னு. அவர் தனக்குள்ள என்ன சொல்ற, தன்னுடைய அனுபவத்தை, எனக்கும் முன் ஜென்மத்தில் எப்படி இருந்தேன், இந்த ஜென்மத்தில் எப்படி இருக்கிறேன், இனி வரப்போகும் ஜென்மத்தில் எப்படி இருப்பேன் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அவா எனக்குள் குதித்தது. அவருடைய வாழ்க்கை தான் அவருக்குள்ள குதிக்குதான். முன்ன ஜென்மத்துல எப்படி இருந்தேன், இந்த ஜென்மத்துல எப்படி இருப்பேன், இன்னும் வரப்போற ஜென்மத்துல எப்படி இருக்க போறேன் சொல்ற. புண்ணியம் செய்ய வேண்டியது மிகவும் முக்கியம்.
பாவம் செய்யாதிருத்தல் அதை விட முக்கியம். புண்ணியம் செய்தல் முக்கியம், பாவம் செய்யாமல் இருப்பது அதை விட முக்கியம். அவர் என்ன சொல்றார், ஏதோ முன்ன ஜென்மத்துல நான் சொல்ப புண்ணியம் பண்ணியிருந்தேன், அதனால ஒரு நடுத்தர குடும்பத்துல பிறந்தேன். ஆனா சின்ன வயசுல இருந்தே ஏழைகளுக்கு சாப்பாடு போடணும், அதே போல உடையெல்லாம் வாங்கி தரணும், அந்த ஒரு எண்ணம் இருந்தது. பிஏ படித்த பிறகு பிஎல் வக்கீல் வேலைக்கு படிக்கணும்னு இருந்துச்சு. எனக்கு பொய் பேசணும்னா பிடிக்காது, அதனால நான் பிஎல் படிக்க மாட்டேன்னு சொன்னேன். கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைச்சது. அதன் மூலமா அந்த சம்பளத்துல குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு தான தர்மம் செஞ்சு நல்லவன் என்ற பெயர் எடுத்தேன். கடைசியில டிப்டி கலெக்டர் ஆகி மாத சம்பளம் 500. டிப்டி கலெக்டரோட மாத சம்பளம் 1875ஆம் ஆண்டு 500 ரூபாய். அவர் என்ன சொல்றார், குடும்ப செலவுக்கு போக மீதி பணத்தில் ஒரு சத்திரம் கட்டி அன்னதானத்திற்கு ஏற்பாடு செய்து சாதுக்களுக்கு கோதுமை மாவு, பருப்பு, நெய், விறகு கட்டைகள், தட்சணை 1 அணா, தட்சணை 1 அணா கொடுத்து வர ஒரு ஃபண்டும் ஏற்பாடு செய்தேன். இப்போது எனக்கு வயது 70. இனி வரப்போகும் ஜென்மத்தில் எப்படி இருப்பேன்? தான தர்மங்கள் நிறைய செய்திருப்பதால் இதைவிட செல்வந்தர் வீட்டில் பிறப்பேன், தர்மவானாக இருப்பேன். இந்த சாப்டர்ல அவருடைய கண்டென்ட் அதுதான். ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்துட்டு போற. கடப்பா சுவாமிகள் தண்ணி மேலே இருந்து உபதேசம் பண்ணக்கூடிய மிக உயர்ந்த ஞான நிலை அடைந்தார் என்பது வேறு. அதாவது அவரை வளர்ந்து வந்த பாதையை, கடந்து வந்த பாதையை அவர் சொல்கிறார். அதனால தான தர்மம் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு, குழந்தையாய் பிறந்ததிலிருந்து முதல் 12 வருடம் வரை செய்யும் புண்ணிய பாவங்கள் அவர்களை பற்றார் அப்படின்னு அவர் சொல்றார். சோ 12 வருஷங்கிறப்ப உனக்கு தெரியாம குழந்தை பருவத்தில் இருக்க, நீ வேணும்னு எதுவும் பண்ண மாட்ட, அதனால அதனுடைய புண்ணிய பாவங்கள் ஒண்ணு சேராது, அதுக்கு மேலதான் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்ற. அப்படி நீ செய்ய செய்ய உன்னுடைய பிராரப்த கர்மம் விளைந்தாலும் அதனுடைய பாதிப்பு குறையும், சஞ்சித கர்மாவும் குறைந்து கொண்டே வரும் அப்படின்னு 18வது சாப்டர் முடிக்கிறது. அதனால 3 ஜென்மங்களும் உன் கையில் தான் இருக்கு. இந்த ஜென்மத்தை வச்சுக்கிட்டே முன் ஜென்மத்துல எப்படி இருந்தேன்னு தெரிஞ்சுப்போம். ஏதோ நல்ல நிலையில் இருக்கிறோம், 3 மணி நேரம் பூவாக்கு வழி இருக்குது, அடுத்த நாள் என்ன கவலை இல்லை, போட்டுக்கிறது ஒரு ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறச்சே நீ புண்ணியம் செஞ்சவன்னு அர்த்தம். இதை விட தான தர்மம் நிறைய பண்ணணும் அப்படிங்கிற, அதை விட பாவம் பண்ணாது இருக்கிறது ரொம்ப முக்கியங்கிற. இந்த முழுமையாக இத 18வது சாப்டர்ல அவர் விளக்கிட்டு 19வது சாப்டர்ல பாவம் செய்தவனும் இதை போலவே முன் ஜென்மங்கள் அவனுக்கு, ஐயோ இப்படி கஷ்டப்படுறனே, ஏழையா இருக்கனே, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு எல்லாம் இருக்கே, யார் வயிற்றுல அடிக்கணும், யார பாவம் பண்ணினேனோ, நீ செய்த அந்த செயலுக்கு வருத்தப்படுவாயேயானால் இறைவனுடைய பாதங்களில், இறைவா நான் நல்லதே செய்வேன் என்று உன்னை நீ திருத்திக் கொண்டால் அந்த பிராரப்த கர்மத்தின் பலனானது குறைந்து உனக்கான வழி தானாக அந்த இறைமையே கொடுத்தரலும். ஏனென்றால் இறைமை என்பது அன்பின் பார்ப்பட்டது. அந்த அன்பிற்கு வழிகாட்டத்தான் தெரியும். தண்டனை கொடுத்தாலும் அது ஒரு படிப்பினையை புகட்டுவதாக இருந்தான்ட்டு அடிச்சு சொல்ற. அதனால வாழ்க்கை உனக்கு கஷ்டம் வந்தது என்ன, அதை பத்தி அது ஏத்துக்கோ, கஷ்டமா தான் இருக்கும். உடல் உபாதையோ இல்லாட்டி மன உளைச்சலோ எதிர்பாராத ஏதோ ஒரு ஆபத்தோ வந்தா கூட இது ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, காரணம் இல்லாம காரியம் இல்லை, காரியம் இல்லாம காரணம் கிடையாது. இதோ ஜென்மத்துல யாரையும் நான் வதக்கியிருக்கேன், இறைவா இது இப்படியே தொடர வேண்டாம், என்னோட போட்டோம், இதோட போட்டோம், கடவுளை பாதங்களை விழுந்து வணங்க, நல்ல வழியை காட்டு அப்படின்னு நீ அந்த பாவக்காரியத்தை ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற. என்ன இப்படி பண்ணிட்டானே அவரை சும்மா விடுறனாப்பா அப்படின்னுட்டு உன் கஷ்டத்தை அடிப்படையா வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, அடுத்த 2 கண்ணு பாக வைக்கிறேன்னா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா உன்னுடைய பிராரப்த கர்மாவை
உன்னுடைய பாவ காரியங்களுக்கு பண்ற. அப்ப நீயே நினைச்சுக்கோ அடுத்த ஜென்மத்துல என்னவா இருப்பேன்ட்டு அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் மார்க்கோட முடிக்கிற. அதுதான் என்னுடைய அழகு, என்னுடைய நூலின் அழகு. புண்ணியத்தை பிரமாதமா சொல்லிட்டு இருக்காரு, தன்னுடைய வாழ்க்கைய ஒரு ஆதாரமா உதாரணமா சொல்றாரு. பாவத்துக்கு வர்றச்ச அவர் வந்து அவர் சொல்றாரு எப்படி பாவத்தை குறைச்சு சொல்லிட்டு, இல்லா காட்டி படவா உனக்கு என்ன ஆகும்ட்டு உனக்கே தெரியும் அப்படின்ட்டு அதை பார்த்தோம். அதாவது அவருடைய உரைநடை பார்த்தா நல்லா இருக்கும். சோ 19வது சாப்டர் 19வது சாப்டர் வந்து முடிக்கிறார். முடிச்சுட்டு மெல்ல 20வது சாப்டருக்கு. அதனால என்ன சொல்ற, முடிவுரையாக இந்த 2 சாப்டர் புண்ணிய காரியங்கள் பண்றது, பாவ கர்மாக்களை பண்றது, இதனால உன்னுடைய 3 ஜென்மங்களை நீயே நிர்ணயிச்சுக்கலாம் அப்படின்னுட்டு முடிவில் என்ன சொல்ற, பிராரப்த கர்மங்களை அனுபவித்தே தீர வேண்டும். அதனால் எதையும் நிஷ்காமிய கர்மாவாக செய்யும் பொழுது அது ஈஸ்வர அர்ப்பணமாக மாறிவிடுகிறது. அப்போது அது சஞ்சிதத்தில் சேராது. பூர்வ சஞ்சித கர்மா, புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப நல்லது பண்ண ஈஸ்வர அர்ப்பணமாக உன்னுடைய எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் அமையுமானால் பிராரப்த கர்மாவும் போகும், அது சஞ்சித கர்மாவா மாறும். ஆக பூர்வ சஞ்சித கர்மாக்களை எரிக்க அண்டர்லைன் த வேர்ட் இஸ் வேர்ட்ஸ், எரிக்க முன் சொல்லியது போல எந்த எண்ணங்களும் இல்லாமல். சார் சொல்லியா? இல்ல கொஞ்சம் பிரேக் ஆச்சு, சரியா கேட்கல. வைஃபை பிரேக் ஆச்சு உங்களோடது. ஆமாப்பா பிரேக் ஆகுதுப்பா. லக்ஷ்மிமா பிரேக் ஆகுதா? எனக்கு பிரேக் ஆகுது இல்ல கொஞ்சம் கொஞ்சம் ஆனா புரிஞ்சது கொஞ்சம் ஆனா புரியாது. இப்ப சரியா போச்சு. எப்படி முன்பு இதுக்கு முன்ன 3 ஜென்மங்களும் right now I get it. Am I clear? Is my voice clear now? கொஞ்சம் விட்டு voice clear இருக்கா? show thumbs up. thumbs up தான், பட் கொஞ்சம் விட்டு வருது. கொஞ்சம் நிதானமாவே பேசுறேன். சோ இதன் மூலமாக நம்முடைய முந்தைய 3 ஜென்மங்கள், போன ஜென்மம், இந்த ஜென்மம், வரப்போற ஜென்மம் எப்படி இருக்கும் என்றதை நாம நிர்ணயிச்சுக்கலாம். அதனால நம்ம ஜென்மங்களே நம்ம கையில தான் இருக்கு அடிப்படையா சொல்லிட்டு, உனக்கே தெரியுது பூர்வ சஞ்சித கர்மங்களை முடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், எந்த எண்ணங்களும் இல்லாமல் மனதை பரிசுத்தமாக வைத்துக் கொண்டு இடைவிடாமல் தன்னில் தான் தியானம் செய்ய பழகி கொள்ள வேண்டும். இவர் தியானத்துக்கு இது செய் அது செய் சொல்லல. அவர் என்ன சொல்றார், உன்னுடைய எண்ணங்களை உன்னுடைய மூச்சில் கவனம் வைத்து தன்னை மறந்திருப்பதே சமாதி எனப்படும். அப்படி மூச்சுல கவனம் வச்சு மூச்சிலேயே நீ லயிக்க எண்ணங்கள் மறைய நீ அங்கே மறைந்து விடுவாய். அதுதான் சமாதி நிலை. இது நீ பழகிக்கணும். அதுக்கு ஒரு விடயம் கொடுத்துட்டாரா இல்லையா? அடுத்தது என்ன சொல்றார், புத்திமான்கள் சகல விஷயங்களையும் சங்கற்பிக்கும் மனத்தை அந்த விஷயங்களில் இருந்து நிவர்த்தி செய்து பரமாத்மாவிலேயே மனதை சதா காலமும் லயிக்க செல்ல வேண்டும். இந்த சமாதி நிலையே தியானம் என்று பகவத்கீதையிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இது இவருடைய வார்த்தைகள். இதை நான் விளக்குறேன். அதனால நம்ம புத்திசாலித்தனம் என்ன பண்ணணும், சங்கல்பம் எந்த ஆசை அந்த ஆசை. இது அடுத்தது அக்ஷய திருதி வந்துடுச்சு, இந்த 1 கிராம் தங்கமாவது வாங்கணும். இதை வரப்போறது என்ன, வரிசையா வருது. என்ன வசந்த காலம் வந்துடுச்சு, போத்தீஸ்ல கொடுக்குறாங்க, ஆஃபர்லாம் தர்றாங்க, சம்மர் ஆஃபர் தர்றாங்க அப்படின்ட்டு அதன் வழியே போய் எவ்வளவு நேரம்டா இருப்ப, எத்தனை ஜென்மம் எடுக்கிறதுக்கு இருக்கிற. அதனால இந்த சங்கல்பங்கள் எல்லாம் விட்டுடும். இது நான் சொல்றது இட் இஸ் அப்ளிகபிள் தோஸ் ஹூ ஆர் தேர் இன் தி சன்னியாச தர்மம். பிரைம் லைஃப்ல குழந்தைங்க 10 வயசு 12 வயசு 15 வச்சிருக்க இப்ப நிஷா போன்றவர்களுக்கு கிடையாது. அவர்கள் இருந்தாலும் அந்த சம்சாரத்தில் இருந்து கொண்டு குறைந்த ஆசைகளை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூட முயற்சி பண்ணணும். ஆனால்
நானு, அம்மா, லக்ஷ்மி போன்ற நிலையில் இருப்பவங்க என்ன பண்ணணும்னு சகல் இந்த மனசு தானே சங்கல்பம் பண்ணுது. சங்கல்பம்னா ஆசை, இது வேணும் அது வேணும்னு நினைக்கிறது. அந்த டிசைர், அந்த ஆசைகளை விட்டுட்டு நிம்மதியா கடவுளை காலையில் எந்திரிச்சுன்னா மூச்சு வருதா ரைட்டு, ஒரு வாய் காஃபி சாப்பிட்டோம்னா ரைட், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம்னா ரைட், நல்லா இருக்கட்டும், எல்லாரும் நல்லா இருக்கட்டும், எல்லாரும் நல்லா இருக்கட்டும், எல்லாரும் நல்லா இருக்கட்டும், பரமாத்மாவிலேயே மனதை சதா காலமும் லயிக்க செய்ய வேண்டும். பரமாத்மா லயிக்க செய்யறது எப்படி? 800 யாவும் நீங்க யார் கூட பேசுறீங்க, யார் கூட செயல் ஈடுபட்டிருக்கீங்க, அவர்கள் எல்லாமே பரமாத்மா ஸ்வரூபம் என்ற பக்தி வழியில் சதா சர்வ காலமும் லயிக்க செல்ல வேண்டும். இதுவும் தியானம் தான். இதுவும் சமாதி நிலை தான். இந்த நிலை அந்த பிராரப்த கர்மாவின் நிலை குறைந்து அது சஞ்சித கர்மாவாக மேலும் வளர்க்காமல் உன்னுடைய பிறவியின் முடிவு ஏற்பட்டு உனக்குள் எப்பொழுதும் ஒளிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஈஸ்வர நிலையை நீ உணர முடியும். அதுதான் மனித பிறவியின் லட்சியம் அப்படின்னு முடிகிறது. இப்ப கிளியரா வழி சொல்லிட்டாரா? அது கமிங் வித் மீ, வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டெப் பை ஸ்டெப் கூட்டு போற. எப்படி ஞான வழி தெரிஞ்சின்றதுக்கு அப்புறமா மனோலயம் பண்ணி கடவுளை பார்க்க போகணும் சொல்லிட்டேன். அடுத்தது உன் ஜென்மத்தை, இந்த ஜென்மத்தை வச்சுக்கிட்ட முன்ன ஜென்மத்துல எப்படி இருப்பான்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த ஜென்மத்தை நம்ம எப்படி உருவாக்கிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். பதில் சொல்லிட்டேன். அதனால தான தர்ம புண்ணிய காரியங்கள் ரொம்ப முக்கியம். அதை விட பாவம் செய்ய இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறமா சமாதி நிலை என்னங்கிறது சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா மறுபடியும் நான் சொல்லுவேன். டவுட் இப்ப கேட்கட்டுமா அப்புறமா கேட்கட்டுமா? இப்ப கேளு. சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மா அப்படிங்கிறது நான் புரிஞ்சுட்டு சஞ்சிதங்கிறது லாஸ்ட் பர்த், பிராரப்த இல்ல 84 லட்சம் யோனிகளே சேர்த்து வச்சுட்டு குடோன் மூட்டை. பிராரப்த கர்மா. வரேன். பிராரப்த கர்மா லாஸ்ட் பர்த்தா? அக்யூமுலேஷன் பிராரப்த கர்மாங்கிறது இந்த ஜென்மாவில நடக்கிறது. From your birth to death. தவிர்க்க முடியாதது, நீ அனுபவித்தே தீர வேண்டியது. Your master plan with which you have come to this with this birth. Every scene will be enacted. அதை எனாக்ட் பண்றப்ப ஃபர்தரா கர்மாவை வளர்த்துக்காம இருக்கிறது புத்திசாலித்தனம். அதுதான் ஆகாமிய கர்மம். அதை நம்ம நிஷ்காமிய கர்மாவா பண்ணிக்கணும். பண்ணிக்கிட்டா அது சஞ்சித கர்மாவா மாறாது. சஞ்சித கர்மா வந்து the whole stock. அதுல இருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இந்த ஜென்மாவில் வரதான் பிராரப்த கர்மா. அந்த பிராரப்த கர்மாவை நிஷ்காமிய கர்மாவா மாத்தணும். இல்ல காட்டி மறுபடியும் அது சஞ்சித கர்மால போய் சேரும். கிளியர்னா? வெரி கிளியர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் திஸ் இஸ் ஹவ் த ஹியூமன் பர்த் ஹேப்பன்ஸ். அவர் வந்து பாவ கர்மாவை பத்தி அந்த அத்தியாயத்தில் நிறைய சொல்லல. அதுவே வந்து அவருடைய உயர்ந்த நிலையை காட்டும். இப்ப நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சீரியல்ல காட்டுறது அத்தனையும் பாவ கர்மம். அத பத்தி அவர் ஒரு வார்த்தை கூட பேசல. 18வது சாப்டர்ல அவர் அவ்வளவு சொல்றாரு. 19வது சாப்டர்ல பாவ புண்ணிய கர்ம பண்ணவனும் 3 ஜென்மம் தெரியும் அவனுக்கு அப்படி முடிச்சு விடுறார். அவன் இந்த பாவம் பண்ண இந்த ஜென்மம் வாய்க்கும், இந்த ஜென்மம் இந்த பாவம் பண்ண அப்படி வாய்க்கும். அதை பத்தி அவர் மூச்சே விடாததே அவர் மிகப்பெரிய ஞானி என்று நிலையக்கம். குருஜி எப்ப பாசிட்டிவா தான் பேசுவார், நெகட்டிவா பேசவே மாட்டார். அதை நெகட்டிவ் வந்து அவாய்ட் பண்ணிடுவோம். அதுதான் ஞான சத்குருக்கு. நாம கூட அது போல நம்ம பேசுற எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் ஒருத்தருக்குள்ள மலர்ச்சி ஏற்படுத்துறது. நெகட்டிவா பேசுறப்ப சுருங்கிடுவாங்க. அதை பேசாம ஒன்ன விலகிக்கணும். பேலட்டபிள் வே. இப்படி செஞ்சிருக்கலாங்களே, செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே நான் நினைக்கிறேன். நீ செய்யணும் சொல்லக்கூடாது, நான் நினைக்கிறேன் அப்படின்னு டு மீன் சஜஸ்டிவ் வே இன் அ பாசிட்டிவ். ஆகவே எக்ஸ்பான்ஷன் இஸ் லைஃப், கன்ட்ராக்ஷன் இஸ் டெத். எக்ஸ்பான்ஷன் இஸ் தி நிஷ்காமிய கர்மா. அதுல பலன் எதிர்பார்க்க.
கண்ட்ராக்ஷன் இஸ் டெத், பாவகம். இதுதான் தம்ரு. இதை வச்சுக்கிட்டா நாம போனோங்கிறத சொல்லிட்டு கடைசியிலேயே இது சொல்லிட்டார். எல்லா புத்திமான்களும் சங்கல்பமே இல்லாம இது வருதா ரைட்டு ஏத்துக்கிட்டு ஜெய் குருதேவ் சொல்லிட்டு அனுபவிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. மூளைக்கு நிறைய வேலை கொடுக்காம இருக்கட்டும். அதுதான் குருஜி சொல்றது. ஐ வாண்ட் நத்திங், ஐ டூ நத்திங், அப்புறம் ஐ ஆம் நத்திங். அதுதான் பெஸ்ட் ஃபார்ம். அவர் முன்னால டக்குன்னு முடிச்சிடுற இது வரைக்கும் சொல்லிட்டாருங்களா. அப்புறமா மறுபடியும் அவரு ஆரம்பத்துக்கு போற 20வது சாப்டர்ல இந்த மாயை என்ற இருள் எப்படி நம்ம ஜீவாத்மாவை சுத்திக்கிச்சு. இந்த டாபிக்கே மாயை இருள் ஜீவர்களை எப்படி மூடிக்கொண்டது. சார் விலாவரியா எழுதியிருக்கார் சார். இந்த மாதிரி ஒரு புக் நான் பார்த்ததே இல்லை. ஏறக்குறைய 1058 பக்கங்கள் இருக்கு. இப்பதான் 500 பக்கம் முடிச்சிருக்கேன். இப்ப நான் இப்ப இன்னைக்கு வரைக்கும் 182வது பேஜ்ல இருக்கேன். ஐ எம் டாக்கிங் டு யூ வித் 182 பேஜ். என்னையா கையை காட்டிட்டு இருக்கேன். 182 பேஜ் தான் வந்திருக்கேன். நிறைய இருக்கு, சந்தோஷமா இருக்கு. தாங்கலப்பா சாமி. அடுத்து என்ன சொல்றாரு இவரு? ஒரு அழகா சொல்ற, ஏற்கனவே அமாவாசை இன்னும் கார்மேகங்கள்லாம் இருந்து எப்படி இருக்கும் விடிய ஒரு காலை வைக்க முடியுமா? அது போல 84 லட்சம் யோனிகளையும் பிறவி எடுத்து 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 இந்த மாயையாகிய இருள், அமாவாசை இருட்டை விட இன்னும் மோசமா நம்மள சுத்திக்கிட்டு இருக்கு. அதனால இருட்டுல எதுல வர்றதுன்னு தெரியாது, எப்படி போறதுன்னு தெரியாது, எது நம்ம மேல முட்டும்னு தெரியாது, எது நாம போய் எது மேல முட்டிக்க போறோம் தெரியாது. இது தாண்டா நம்ம நிலைமை. சார் எவ்வளவு எளிமையா சொல்லியிருக்காரு சார். இது பெரிய வியாக்கியானெல்லாம் சொல்லாம சிம்பிளா வச்சிடுற. அமாவாசை இருட்டுல நீ ஃப்ரீயா போக முடியுமா? கையில விளக்கு இல்லாம கும் இருட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம மழைக்காலம் மாதிரி கார்மேகங்கள் மூடி இருக்கு. துக்குழின்னு கூட வெளிச்சம் தெரியல, எந்த பக்கம் போறதுன்னு தெரியல, எதுல எதை நம்ம முட்டிக்கிட்ட என்னென்ன ஆகுது தெரியல, முட்டாம போறதுக்கு வழி தெரியல. எப்படி தாண்டா ஊரு போய் சேர்றது? அந்த நிலைமை இருக்க அது யோசிச்சுப்ப. அதுதான் நம்மை மாயை என்ற இருள் மூடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நம்முடைய நிலைமை அப்படிங்கிற அவருடைய வார்த்தைகளிலேயே பேசின பட்டுன. ஏற்கனவே அமாவாசை, அந்த அழகான நடை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சின்ன குழந்தைங்க அம்மா பேசுற மாதிரி ஒரே இடல் மாதிரி தான் இருக்கும். புக்கு படிச்சுக்கிட்டு ஏற்கனவே அமாவாசை, அதுக்கு மேலும் கருமேகங்கள் வானத்தில் இருந்தா நீ என்ன செய்வாய்? அது போல ஆகாமிய கர்மத்தால் அஞ்ஞானமாகிய மாயை என்னும் இருள் ஜென்ம ஜென்மமாய் அதிகரித்த வண்ணமே இருக்கிறது. இருட்டில் எதிரில் இருப்பவைகளும் வருபவைகளுமே தெரியாது. இப்படிப்பட்டதான் அஞ்ஞானம் என்ற மாயை. சரி, அதுக்கு என்ன பண்ணணும்? கேள்வி நம்ம கேட்கிறோம் குழந்தையா. அப்பொழுது ஞான சுடரினால் நசித்த உடனே ஆத்ம தத்துவம் இப்படிப்பட்டதென்று தெரிய வரும். அதுக்குத்தான் ஞான குருவின் வழிகாட்டல் தேவை என்று சொல்ற. இருட்டுல இருந்தா கூட ஞான சுடர் மிகுந்த சத்குருக்கள் நான் இருக்கேன்டாவா என் கையை பிடிச்சுக்கோ அப்படின்னு வழி நடத்துறச்ச அந்த ஞான சுடரினால் இந்த மாயை என்ற இருள் தானாக அகன்றுவிடும். அதுதான் இவர் கொடுக்குற அஷூரன்ஸ். ரொம்ப முக்கியங்க. ஒரு குழந்தை மாதிரி குருஜை பிடிச்சுக்கணும். யோ என்ன தள்ளாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நீ சொல்றதுதான், உன் கையை நான் விட மாட்டேன், நீ கைய உதறினாலும் பாத்துக்க. அப்போ அஞ்ஞான சுடர் என்பது, அஞ்ஞான இருள் என்பது மாதிரி அந்த ஞான சுடரினால் ஆத்ம தத்துவம் இப்படிப்பட்டது என்று தெரிய வரும். ஓஹோ, நம்ம இந்த வழியெல்லாம் போனோமா? அங்கதான் ரொம்ப பொடி வைக்கிறார் அவர். அவருடைய வார்த்தைகளை பொடி வைக்கிறது நம்முடைய சத்குருக்கள் இதுதாண்டா வழின்னு காட்டுறாங்க, வழிகாட்டிகள். அப்ப லைட் எப்படி நம்முடைய தெருவில் விளக்கெல்லாம் இருக்க இல்லையா? ஹைவேல போனாலும் விளக்கெல்லாம் இருக்கு. இப்போ நீங்க கார் ஓட்டிட்டு போறீங்க, ஹெட்லைட் இல்ல, ஹெட்லைட் ஃபங்க்ஷன் வேலை பண்ண மாட்டேங்குது. அன்னைக்கு அமாவாசை, அன்னைக்கு கார் தைரியமா ஓட்ட முடியுமா?
நிச்சயமா ஓட்ட முடியும், இன்ச்சா கூட நகர முடியும். அது போல ஒரு நிலையில நமக்கு முன்னாடி ஒரு வெஹிக்கிள் போகுது, பளிச்சுன்னு ஹெட்லைட் போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கப் சுப்புன்னு அந்த வழி அப்படியே அந்த வெஹிக்கிள் பின்னாடியே நம்ம போறோம். ஒரு இடத்துல நின்னோன்னா போய் தேங்க்ஸ் சொல்றேன், உங்க வெஹிக்கிளை ஃபாலோ பண்ணி வந்தாங்க. இதுல என் அனுபவம் நிஜமாலுமே. ஒரு முறை வாணியம்பாடியில இருந்தப்ப ஜோலார்பேட்டை ஜங்ஷன்ல இருந்து வாணியம்பாடி போனோம். கும்மிருட்டு நான் என் பேங்க் கார்ல போனப்ப பேங்க் கார் ஹெட்லைட் வேலை பண்ணல, எதிரில் என்ன இருக்குன்னு தெரியல. ராத்திரி ஒரு 10 மணி. அப்ப ஒரு லாரி வந்தது. லாரி வந்து அந்த நான் செஞ்ச புண்ணியமா என் டிரைவர் செஞ்ச புண்ணியம். அந்த லாரி நிறுத்தி, எங்க கார்ல போறீங்க? அதுதான் சார் கடவுள் அருள், அந்த அம்பாளுடைய அருள் எனக்கு எக்கச்சக்கமா இருக்கு, இது மனசை விட்டு சொல்றேன். அந்த லாரிக்கு என்னங்க வேணும்? அவர் கூட்ஸ் எடுத்துட்டு போறாரு, அவருக்கு என்ன தலையெழுத்து? கார் பக்கத்துல நிறுத்திட்டு எங்க போறீங்க, என்ன வேணும்? நான் சொன்னப்பா நான் ஸ்டேட் பேங்க் மேனேஜர், போய் சேரணும் வாணியம்பாடி, வழி தெரியல. அதுக்கு என்ன சார், நீங்க வாங்க என் பின்னாடியே வாங்க அப்படின்ட்டு வாணியம்பாடி வரைக்கும் எங்க காருக்கு முன்னாடியே கூப்பிட்டு அந்த தைரியத்தை தான் நம்ம சத்குருக்கள் கொடுப்பாங்க. நான் கார்ல போறேன், உங்களுடைய லாரியை ஓவர்டேக் பண்ணிட்டு போறேன்னு சொல்ல முடியுமா? அந்த தைரியம் வருமா? ஏற்கனவே ஹெட்லைட் இல்லை, நீ லாரி தானே, உன்னை விட நான் மிஞ்சினவன், கார்ல வேகமா போறேன்னா போய் மரத்துல தான் முடியும். அது போல சத்குருக்கள் வழிகாட்டும் பொழுது கப் சுப்புன்னு எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுக்கிட்டு, உன்னை நம்புறேன், நீ எனக்கு வழிகாட்ட நம்புறேன்ட்டு பின்னாடியே போ. ஒரு நிலையில இதுக்கு மேல நீங்க கிளம்புங்க அப்படின்னு சத்குருக்கள் வழிகாட்டி விடுவாங்க. இதுதான் இவர் சொல்றார். இதுக்கு அவருடைய பாடல், அது அருட்பிரகாச வள்ளல் பாடல் ஒண்ணு சொல்றார். சிருஷ்டிக்கும் முன் ஜீவன் எல்லாம் சிவம் என செப்பும் மறை. மறைன்னா வேதங்கள். சிருஷ்டிக்கும் முன் ஜீவன் எல்லாம் சிவம் என செப்பும் மறை, சிருஷ்டிக்கு பின் வேறுபட்டான் சிறு ஜீவன் என்றே. சிருஷ்டியை நீக்கி சிவலோகம் என் பாவனை சேர்தலும், சிருஷ்டிக்கும் முன் சிவமாயினன் நிகழ்ச்சி ஏகம்பனே அப்படின்ட்டு காஞ்சிபுரம் கட்சி ஏகம்பரம் மேல பாடல், வள்ளலார் பாடிய பாடல். சிருஷ்டிக்கு முன் ஜீவன் எல்லாம் சிவம் என செப்பும் மறை. வேதங்கள்ல என்ன சொல்றது? பரபிரம்மம் ஒண்ணு, அதனுடைய பகுதி நீன்னு சொல்ற, அது நம்புறேன், ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன சொல்றது? சிருஷ்டிக்கு பின் வேறுபட்டான் சிறு ஜீவன் என்றே. கர்ம வினைகள் காரணமாக மாய இருள் மூடி ஜீவன் வேறு பரமாத்மா வேறு என்ற நிலையில் நாம் இருக்கிறோம். அப்புறம் என்ன சொல்ற வழி? சிருஷ்டியை நீக்கி சிவலோகம் என பாவனை சேர்தலும். ஆமா, நான் ஜீவன் கிடையாது, மாய இருள் நீங்கி சிவலோகம் தான் நான் தான் சிவபெருமானின் ஒரு பகுதி என்று பாவனை செய்யணும். That kind of a deepest faith you need to have. I am part of the creation. I am not the created. I am part of the creator என பாவனை சேர்தலும். சிருஷ்டிக்கு முன் சிவமாயினன். இந்த சிருஷ்டிக்கு வரதுக்கு முன்னாடி நான் சிவபெருமானுடைய பகுதியா தானே இருந்தேன். அப்படி இருந்தால் நிகழ்ச்சி ஏகம்பனே. அற்புதமான தமிழ் வார்த்தை, அற்புதமான தமிழ் வார்த்தை, நிகழ்ச்சி. அப்பொழுது வாழ்க்கையே சிவபெருமானின் நிலையை அடைந்து விட்டது. ஏகம்பனே, இது கட்சி ஏகாம்பரன் மீது ஆணைட்டு வள்ளலார் தன்னுடைய அனுபவத்துல சொன்னார். எப்பேற்பட்ட அஷ்யூரன்ஸுங்க, எப்பேற்பட்ட வறட்சி, ஒரு தைரியம் வரல நமக்கு, சிங்கம் மாதிரி வரல நமக்கு. ஆமா, சிருஷ்டியை நீக்கி மாயை போக போக சிவமாயினா நீதாண்டா சிவம். நிகழ்ச்சி, இது நான் சும்மா வாய் ஜாலம் காட்டல. நிகழ்ச்சி மீன்ஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் இட் அப்படின்ட்டு வள்ளலார் ப்ராமிஸ் பண்ற அழகான பாடல் பாருங்க. சிருஷ்டிக்கு முன் ஜீவன் எல்லாம் சிவம் என செப்பும் மறை, சிருஷ்டிக்கு பின் வேறுபட்டான் சிறு ஜீவன் என்றே.
சிருஷ்டியை நீக்கே சிவலோகம் என பாவனை சேர்தலும் சிருஷ்டிக்கும் உன் சிவமாயின் நிகழ்ச்சி ஏகம்மனே. ரொம்ப அழகா ஒரு நமக்கு அவட தைரியம் தர்ற, யோ பண்ணியா மாய இருள கடந்து வா, வழி காட்டுறதுக்கு சத்குருக்கள் இருக்காங்க, புடிச்சுக்கிட்டு வா. சிருஷ்டி சார், சிருஷ்டி பிறப்பு 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 உற்பத்தி உற்பத்தி. சரி, ரொம்ப ரொம்ப அழகா சொல்ற. சோ இப்ப எப்படி மாயை நம்முடைய இருளாக மூடிக்கொண்டிருக்கிறது, அதுவும் எப்பேற்பட்ட மாயை, அமாவாசைகள கார்மேக கருப்பு, இதுல இருந்து எப்படி வழி வருதுன்னுட்டு எப்படி வள்ளலார் கொடுத்த ஒரு அஷூரன்ஸ் தர. ஏன்னா அடுத்த சாப்டர்ல அவரு பல விதங்கள்ல எப்படி கடவுள் வழிபாட்டில் நம்ம வரணும், தேங்காய் கற்பூரம் அதனுடைய என்ன, அதனுடைய தாற்பயம், பெருமாள் கோயில் எப்படி வரம் கேட்கறது, பிரபஞ்ச விருத்தி மார்க்கம், இதெல்லாம் வரிசையா ஒரு சின்ன குழந்தைக்கு ஆனா அவனை சொல்ற மாதிரி அம்மா ஆடு இலை ஈக்கள் அப்படி நம்ம ப்ரீகேஜில எல்கேஜில படிச்ச மாதிரி நம்மள வழி நடத்தி போற. ஆனந்தமா இருக்கு. இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். நாம அடுத்ததுல இருந்து எப்படி ஒரு படிப்படியை நம்மள விளக்கிக்கிட்டு போறோம்னு பாருங்க. ஏதோ ஷேர் பண்ணிக்கணும் பண்ணிக்கோங்க. சார் குரு ஹெட்லைட் முன்னாடி ஒரு வண்டி போறது, அது நம்ம பிடிச்சின்னு போறோம். குருவோட மீனிங் நீங்க குருவோட இது ஹையஸ்ட் நீங்க சொன்னீங்க. How do we land upon the right guru, sir? நீ குருன்னு வேண்டிக்கிட்டு போனீங்கன்னா குரு தானா உன்னை தேடி வருவார். இது வந்து பரமஹம்ச யோகானந்தருக்கு ஒரு வாக்குறுதி. நீ குருவின் நாட்டத்தை நாடி சென்றாயே, ஆனால் உன்னை விட 10 மடங்கு வேகமாக குரு வந்து உன்னை சேர்வார். இட்ஸ் அ ப்ராமிஸ் ஈவன் பை ஸ்ரீ எம். மகேஸ்வர பாபாஜி தான் தேடிட்டு போய் அவர் முடிச்சுக்கிறார். கேக்குறாரு, ஞாபகம் இருக்காடான்னு பார். அவர் 9 வயசு ஞாபகம் எல்லாம் இருக்கிறது இல்ல, 19 வயசுல மட்டும் பிடிச்சிக்கிறார், 10 வருஷம் கழிச்சு. அதுதான் குரு சீடனுடைய தொடர்பு. அதை பத்தி கவலையே பட வேண்டாம். நிச்சயமா சத்குரு நம்ம கூட இருப்பார். யூ வில் கெட். அதான் குருஜி ரொம்ப அழகா சொல்லுவார், யூ ஆர் ஹூக் டு மீ, யூ ஹேவ் நோ சாய்ஸ். டு ரீச் யூ டு தி கோல் இஸ் மை கோல். என்ன ப்ராமிஸ், என்ன ப்ராமிஸ். I am there. Wake up, my dear, wake up. சொல்லு நிஷா. ரொம்ப ஹாப்பியா இருக்குப்பா. ஒரு சுனாமி ஓஞ்சு முடிஞ்சு இப்பதான் கொஞ்சம் திருப்பி கம்பேக் ஆயிருக்கேன். பட் ஐ எம் ஏபிள் டு கம் பேக் ஈஸிலிப்பா. அந்த டிஃபரன்ஸ் என்னால நல்லா தெரியுது. முன்னாடி பார்த்த நிஷாவுக்கும் இப்ப நிஷாவுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் அம்மாவண்டியும் பேசிட்டு ரொம்ப இப்ப அழகா வந்துட்டு இருக்கேம்மா, ஜோரா வந்துட்டு இருக்க. யுவர் பாத் இஸ் வண்டர்ஃபுல். கீப் இட் அப், கீப் இட் அப். பேசிஸ் இஸ் கிரியா. பிராணா பிராணா குறையாம பார்த்துக்கோங்க. எவ்ரிதிங் அரௌண்ட் யூ வில் சேஞ்ச். லைஃப் இஸ் லவ், லைஃப் இஸ் ஜாய், லைஃப் இஸ் enthusiasm. ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். தெய்வம் பட்டது தெய்வம்.